பாக்யாதிபதி நீசம் பெற்றால் பலன் எப்படி இருக்குன்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது 9ஆம் வீட்டினுடைய அதிபதி நீசம் பெற்றால் அதனுடைய பலன் எப்படி இருக்கும். 9ஆம் இடத்தினுடைய சிறப்பு அம்சங்களில் ஜாதகருடைய தந்தை சக மனிதனுக்கு ஜாதகர் எப்படிப்பட்ட தொண்டை செய்வார், சக மனிதன் வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கிறாரோ அதெல்லாம் ஜாதகருக்கு கிடைக்குமான்றதை இந்த 9ஆம் இடம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 9ஆம் அதிபதி நீசம் பெற்றால் என்ன பண்ணும்? நீசம் பெற்று ஏதேனும் ஒரு வகையில் பங்க விதியில் இருந்துட்டார்னா 30 வயதிற்கு பிறகு சகல பாக்கியமும் கிடைக்கும். தந்தையை பிரிந்து இருந்தாலும் தந்தை ஆதாயங்கள் பிற்பகுதியில் கிடைச்சிடும். நிலவளங்கள் இருக்கும், தான தர்ம சிந்தனைகள் இருக்கும், பூர்வீகத்தை விட்டு வெளியிட வாழ்க்கை இருக்கும். இது நீசபங்கம் பெற்றார் 9ஆம் அதிபதி. ஒருவேளை நீசபங்கமே 9ஆம் அதிபதி அடையில முழுவதுமா நீசமா இருக்கு, வாழ்க்கை எப்படி இருக்குன்னா 9ஆம் அதிபதி நீசம் பெற்றுட்டார்னா சக மனிதர் சக வயதுகள் ஒத்த மனிதர் என்னென்ன பாக்கியம் அனுபவிக்கிறாரோ அது ஜாதகருக்கு தடைப்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தந்தையினுடைய ஆதிபத்தியமும் தந்தை வழி சொத்துக்களும் பாதிக்கப்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 9ஆம் அதிபதி நீசம் பெற்றுவிட்டு லக்னாதிபதி இல்லது 5ஆம் அதிபதி ஏதாவது ஒருத்தரை வலுத்து இருந்தார்னா கண்டிப்பாக ஜாதகர் காலம் தாழ்த்தினாலும் சகல பாக்கியத்தையும் அனுபவிப்பார், சகல யோகத்தையும் அனுபவிப்பார். லக்னம் வலுத்திருக்குன்னா சுயமுயற்சியில் எல்லா விஷயங்களையும் ஜாதகரே செய்து கொள்வார். யாருமே இல்லை, பெரிய சாம்ராஜ்யங்கள் இல்லை, பெரிய ஒரு தொடர்புகள் இல்லாமல் தன்னால் ஒரு கல்லாக எடுத்து செதுக்கின மாதிரி தன்னை சார்ந்த அனைத்து பாக்கியங்களையும் தானே செய்து கொள்வார். அப்போ ஒரு ஜாதகத்தில் பாக்கியாதிபதியான அந்த 9ஆம் அதிபதி நீசம் பெறுவது சக மனிதர் அனுபவிக்கிறத ஜாதகர் சரியான வயதில் அனுபவிக்க முடியாது, தந்தை ஆதாயங்களை அனுபவிக்க முடியாது. ஒரு மனசுக்கு திருப்தி, ஒரு சப்போர்ட்ன்றது இல்லாமல் இருக்கும். ஆனால் லக்னாதிபதியோ 5க்கு அதிபதியோ வலுத்திருந்தார்னா காலம் தாழ்த்தும் ஜாதக சுயமுயற்சியிலே ஒவ்வொருபடியாக எடுத்து வச்சு வாழ்க்கையில் முன்னேறிடுவார். ஒரு சிலருக்கு 9ஆம் அதிபதி நீசமாக இருக்கும். ஆனால் அந்த 9ஆம் அதிபதி நீசம் பெற்றாலும் ஏதேனும் ஒரு வகையில் பங்க விதியில் இருக்கும். அதாவது 9ஆம் அதிபதியோடு ஆட்சி உச்ச கிரகங்கள் தொடர்பு கொள்வது அல்லது அந்த வீட்டு அதிபதி வலு பெற்றிருப்பது இது போன்ற பண்புகளால் நீசப்பங்கம் நிகழும். அப்படி நீசப்பங்கம் நிகழ்ந்தால் 30 வயசுக்கு பிறகு சகல பாக்கியமும் கிடைச்சிரும். முழுவதுமாக நீசன்னா லக்னமோ 5ஆம் இடமோ ஏதாவது ஒன்று வலுத்து இருக்கணும். வலுத்து இருந்தால்தான் யோகம். அந்த ரெண்டுமே வலு இல்லைன்னா வாழ்க்கை முழுவதும் ஜாதகர் சரியான ஒரு 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 சரியான நபரையோ சரியான ஒரு வாழ்க்கை பொருளாதாரத்தையும் அடையாமல் சிரமப்பட்டு கொண்டே இருப்பார்ன்றதை உறுதிப்படுத்துகிறோம். இதனால தான் சொல்கிறது, எந்த ஒரு மனிதனுக்கும் கிரக அமைவு தசாபுத்தி படி தான் பலன். இப்போ ஒவ்வொரு மனிதனும் முக்கியத்துவம் வாய்ந்தவன்றதை உறுதிப்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பூமியில் பிறந்ததற்கு காரண காரியங்கள் உண்டு. ஒருவருடைய வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிடுவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்புடையதல்ல.